நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனித நேயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு சில பேத்துக்கிட்டு தான் இருக்குது. ரோட்லேயோ அல்லது எவ்வளோத்தையாவது ஒரு இடத்துல பிச்சை எடுக்கிற நபர்களை பார்க்கும்போது ₹1 நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ 100ல் 1 பேருக்கு தான் அந்த எண்ணம் வருது. மீதி 99 பேரும் நமக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை, நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டு, அதோட நிப்பாட்டிக்குவோம், எவன் எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இன்னமும் ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறதால தான் இந்த மனிதநேயம் நம்ம பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சம்பவமும். ஒரு ஆட்டோ டிரைவர், அதுவும் ஒரு பெண் ஆட்டோ டிரைவர் ஒருத்தங்க ஆட்டோ தினமும் தன்னுடைய வண்டியில் ஓட்டிட்டு அதில் வர்ற சம்பாத்தியத்து மூலயமா தான் தன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கணவர் ஒரு பயங்கர குடிகாரர். அதனால் இவங்களே தன்னுடைய அந்த ஆட்டோ தொழிலை கண்டினியூ பண்ணி அந்த கணவரை இல்லாத அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் கணவரை வர அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனையும் பண்ணுவாங்க. இந்த ஒரு செயலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பெண்மணி ஆட்டோவில் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வண்டியை நிப்பாட்டுறாரு. அம்மா கொஞ்சம் நான் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு நீ போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்து பேரை சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த பெண் டிரைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ₹300 ஆகும் சார், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ₹200 ஆட்டோ வருமா, சொல்லுங்க மேடம் சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா ₹250 கொடுங்க சார், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நபரை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு நேராக சல்லுன்னு ஆட்டோ பறக்குது. அப்படியே அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அக்கா நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா எங்கே டிஃபன் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு ரோட்டு கடையில் தான் சார் இந்த வழியாக போகும்போது சாப்பிடுவேன் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் டிரைவர் சொல்லும்போது, அப்போ நீங்கள் சாப்பிட்ற கடையை எதுவோ அந்த கடையிட்டே வண்டியை நிப்பாட்டுங்க, நம்ம 2 பேருமே டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு புளிய மரத்துக்கு கீழே ஒரு ஓரமா ஒரு தள்ளுவண்டி கடை நிக்குது. அந்த தள்ளுவண்டி கடைக்கிட்ட போயிட்டு ஆட்டோவும் நிக்குது. அங்க ஒரு நடுத்தர வயசு அம்மா. அந்த அம்மாவோட நெத்தியை பார்க்கும்போது தெரியுது குங்குமம் இல்லை, அவங்க ஒரு விதவை அப்படின்றது. கணவரை இல்லாத அவங்க அந்த கடையை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது பார்த்தாலே தெரிய வருது. இங்கதான் சார் நான் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, சாப்பிடுவேன், நல்லா எதுவும் பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் பெண்மணி சொல்றாங்க. சரிங்கம்மா உள்ள போயிட்டு சாப்பிடலாம், இட்லி தோசை பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா கட்டுன்னு காட்டுறாங்க. நல்லா சாப்பிட்றாங்க திருப்தியா. அதுக்கப்புறமா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா ₹60 ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த கடைக்கார அம்மா. உடனே இவரு ₹100 எடுத்து கொடுக்குறாரு. மீதி சில்லறை ₹40 அந்த அம்மா கிட்ட இல்லை. அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்குது. உடனே அவர்கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லுது, நீங்க கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சில்லறை கஷ்டம் கொஞ்சம் இருங்க தேடி தரேன் அப்படின்றாங்க. சரிம்மா பரவாயில்ல, நான் நாளைக்கு இதே ரூட்ல தான் வருவேன், ₹40 உங்ககிட்ட இருக்கட்டும், நாளைக்கு இந்த பக்கமா வரும்போது ஒன்று நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லாட்டி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் ஆட்டோவில் திருப்பி புறப்படுறாங்க. அப்போ அந்த ஆட்டோ பெண் டிரைவர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, நான் எங்க சொந்த ஊருக்கு போறேன் அதனால அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொன்னீங்க. இப்போ என்னடா அண்ணா நாளைக்கு திருப்பி வருவேன், ₹40 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் டிரைவர் கேட்கும்போது, அக்கா இப்போ நம்ம சாப்பிட்டதை ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு இருந்தா நிச்சயம் ₹250 ஆயிருக்கும். அப்புறம் டிப்ஸு வரி அப்படின்னு சொல்லி சேர்த்தா ஒரு ₹300 கொடுத்துருப்போம், இதே நம்ம ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ருந்தா. ஆனால் தள்ளுவண்டி கடைக்கு நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்டோம், நிம்மதியாக இருந்தது, வயிற்றுக்கு எந்த கேடும் இல்லை, ₹60 இடம் முடிச்சுக்கிட்டோம், மீதி ₹40 அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டோம். எப்பப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாம உதவணுக்கா. நல சங்கம் அமைப்பது, வசூல் செய்வது, அதன் மூலம் பொது சேவை செய்வது, புண்ணிய தலங்களுக்கு போவது, நன்கொடை கொடுப்பது, உண்டியலில் போடுவது, இப்படிதான் புண்ணியம் தேடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே இந்த மாதிரியும் உதவி செஞ்சு நம்ம புண்ணியம் தேடலாம். ஆட்டோவும் வீடு சேர்ந்துருச்சு. இவங்க பேசின அந்த நல்ல காரியமும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர் பெண்மணிக்கு நல்லா மைண்டில் உரைச்சிடுச்சு. இந்தாங்க அக்கா நீங்க கேட்ட ₹250 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் எடுத்து கொடுக்குறாரு அந்த பெண் டிரைவர்கிட்ட. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா ₹200 போதும் சார் அப்படின்றாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, அந்த ₹50 உங்ககிட்ட இருந்தா நீங்க இந்த மாதிரி யாருக்காவது நிறைய பேத்துக்கு உதவி செய்வீங்க சார், அதன் மூலம்
மூலம் எனக்கு புண்ணியம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் சொல்றாங்க. அப்படியே ஒரு கணம் அந்த ஆளுக்கு வந்து மூச்சே நின்றுச்சு. ஓகே, நம்ம செய்யற ஒரு புண்ணியம் இன்னொருத்தங்களையும் செய்ய வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட புண்ணிய கணக்கை விஞ்சி நின்றது இந்த ஆட்டோக்கார பெண்ணின் புண்ணிய கணக்கு. உதவி என்று அறியாமலேயே செய்துவிட்டு கடந்து விடுங்கள். நம் உயிரின் பயணம் பலன் பெறும். கண்டிப்பா இது ஒரு அருமையான பதிவு தான். ஸோ நான் சொன்ன இந்த ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நாம போயிட்டு ஒரு உண்டியலில் பணம் போடுறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகளில் வந்து நம்ம புண்ணியம் தேடணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு வயதான பெண்மணியோ இல்லாட்டி கண் தெரியாத கால் முடக்கமாக இருக்கிற இந்த மாதிரி ஊனமுற்றவங்களோ ஏதாவது ஒரு சாலை ஓரத்தில் நின்றுட்டு ஒரு பொருளை வந்து விற்பாங்க. அந்த ஒரு பொருளை நம்ம வாங்கினோம்னாவே ஒரு புண்ணியம் கிடைச்ச மாதிரி தான், அவங்க உழைப்புக்கு நம்ம பரிசு கொடுத்த மாதிரி அது. அதனால கோயிலில் போயிட்டு உண்டியலில் போடுறது, அப்புறம் நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது இதுன்னு சொல்லிட்டு வேணும்னே போயிட்டு புண்ணியம் தேடுறத விட இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம மறைமுகமாக உதவி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கும். நீங்களும் வந்து ஒரு புண்ணியம் தேடணும் அப்படின்ற ஒரு வழியில் நீங்கள் உங்களுக்கு ஒரு கொள்கையை வந்து வளர்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல லைக் போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.